இந்த வீடியோல நீங்க வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கிங் பண்ணுவீங்க. அந்த மார்க்கிங்க எப்படி ப்ராப்பரா அதாவது செய்யணும்ன்றத அத பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஃபுல்லா சொல்லப் போறேன். ஏன்னா, இதுதான் ஒரு பில்டிங்க்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு வேலைன்னா, இந்த மார்க்கிங் பண்றது தான். இத சரியா மூலமட்டம் திருப்பி இத செய்யலன்னா, உங்க வீடு பார்க்கறதுக்கே நல்லாவே இருக்காது. ஒரு கிராஸா, கோஸா, அசிங்கமா இருக்கும். அந்த அந்த கோஸு, கிராஸ்லாம் எப்ப தெரியும்னா, நீங்க டைல்ஸ் போட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு வீடு எவ்வளோ கிராஸா இருக்குன்றது உங்களுக்கு தெளிவா தெரியும். அத பத்தி தான் இன்னைக்கு அந்த கிராஸ் இல்லாம, கோஸ் இல்லாம எப்படி மூலமட்டத்துக்கா பில்டிங் மார்க் பண்ணணும். அததான் இன்னைக்கு இந்த வீடியோல நான் சொல்லி தரப் போறேன். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் பில்டிங் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் நான் போடுறது எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோவை ஒரு லைக் பண்றேங்க, ஒரு ஷேர் பண்றேங்க. ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்க முதல்ல ஒரு வேலையை நீங்க எடுக்கும்போது, அதாவது இது இது பாத்தீங்கன்னா வீட்டு ஓனர்ஸ்க்கும் நான் சேர்த்து தான் சொல்றேன். இப்போ நீங்க ஒருத்தர்கிட்ட வேலையை நீங்க கொடுக்கும்போது நீங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல அந்த இடத்த அளந்து பார்த்துட்டு எவ்வளோ சைஸ் இருக்கு, கிராஸா இருக்கா, இல்ல நல்லா ஒரு சதுரமா தான் இருக்கா, அது எல்லாத்தையுமே முதல்ல அளந்து பார்த்துருவாங்க. அளந்து பார்த்துட்டு பில்டிங் பிளானும் போட்டுருவாங்க. பிளான் போட்டு ஒன்று உங்ககிட்ட காமிக்கும்போது நீங்களும் ஓகே இந்த மாரி இருந்தா எனக்கு போதும்னு சொல்லி நீங்களும் ஓகே பண்றீங்க. இப்ப நீங்க பிளான் போட்டு நீங்க பண்ணிட்டு, நீங்க வேலைய ஆரம்பிக்கும்போது, அந்த பில்டிங்க கரெக்ட்டான சைஸ் எது நம்ம இடம்னு சொல்லி கரெக்ட்டா பார்த்து மார்க் பண்ணணும். குழி எங்க எங்கெல்லாம் காலம் வருதுன்றத நாம மார்க் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் மார்க் பண்ணிட்டேன். என்னால மார்க் பண்ணும்போது என்னால வீடியோ எடுக்க முடியல. சரி இருந்தாலும் நம்ம இத எப்படி செய்யணும்? அந்த ப்ராசஸிங்க மட்டும் நம்ம டீட்டெயிலா நம்ம சொல்லிடலாம்ன்றதுனால தான் இந்த வீடியோவ இப்ப நான் அத மேக் பண்ணிட்டு இருக்கேன். இதை நீங்க மூல மட்டத்துக்கா எப்படி இருக்கணும்னா, முதல்ல நீங்க நூல் கயிறு கட்டிடணும். ஒரு எல் ஷேப்ல நூல் கயிறை கட்டிட்டு 2 பக்கமும் நூல் கயிறு. உங்க பில்டிங் உடைய அளவு எதுவோ கரெக்ட்டா அந்த எட்ஜில அந்த முனையில நூல் கயிறை நீட்டா எதனா 2 பக்கம் கட்டினா போதும். எதனா 2 பக்கம் நூல் கயிறை கட்டிட்டு, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, மூல மட்டம் முதல்ல திருப்புவீங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மூல மட்டம் திருப்புறது எப்படின்னு தெரியலன்னா, நீங்க கேளுங்க. அத நான் உங்களுக்கு தனியா ஒரு வீடியோவாவே போடுறேன். அதே மாரி இது இந்த சம்பு இந்த போர் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த போர் போட்டோம். இது பத்திய வீடியோவும் நான் ஃபுல்லா போட்டிருக்கேன். எவ்வளோ ஆழம் போட்டிருக்கோம், எவ்வளோ அதுக்கு செலவாகும், என்னென்ன மெட்டீரியல் எல்லாம் வாங்கியிருக்கோன்றத டீட்டெயிலா உங்களுக்கு நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அ நம்ம சேனல் உள்ள போனீங்கன்னாவே இது சம்மந்தப்பட்ட வீடியோவும் உங்களுக்கு வந்துரும். அதையும் பாருங்க. பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கிளியர்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓ! இத்தன அடிக்கு இவ்வளோ ஆகுதா? அப்போ இதுக்கு மேல போட்டா எவ்வளோ செலவாகும்ன்றது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளியர்னஸ் உங்களுக்கு வந்துரும். சரி, இப்ப நான் சொல்ல வந்தத நான் உங்களுக்கு சொல்லிர்றேன். இப்போ நீங்க 2 பக்கம் நூல் கயிற கட்டிட்டு, முதல்ல என்ன பண்ணீங்கன்னா, மூல மட்டத்துக்கா நூல் கயிற போட்டுடுவீங்க. நீங்க அப்படி மூல மட்டம் உங்களுக்கு வரலன்னா, அதாவது கோஸ் வரும். சில இடத்துல கிராஸ் வரும். கிராஸ் தான் நான் கோஸ்ன்னு சொல்றேன். கிராஸ் வரும். அந்த கிராஸ் எல்லாம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, அ எந்த பக்கமா நீங்க ஓப்பன் விட போறீங்களோ, அந்த ஓப்பன்ல கிராஸ விட்டுருங்க. அந்த ஓப்பன்ல கிராஸ நீங்க விட்டுட்டீங்கன்னா, பில்டிங் மூல மட்டத்துக்கு கரெக்ட்டா சதுரமாவோ, இல்ல செவ்வகமாவோ வந்துரும் உங்களுக்கு. ஒருவேளை நீங்க ஒருவேளை இல்ல என்கிட்ட இருக்கிறது சின்ன இடம் தான். சின்ன இடத்துல நான் மூலமட்டம் திருப்பி சைடுல எல்லாம் இடம் விட்டா எனக்கு இடம் பத்தாது. அந்த மாரி நினைச்சீங்கன்னா, நீங்க மூலமட்டம்லாம் திருப்ப வேண்டியதில்ல. அப்படியே உங்க இடத்துடைய இடம் என்னவோ அதுல அப்படியே நூல கட்டிட்டு, காலத்துக்கு எங்கெங்கெல்லாம் வருதோ, அத நீங்க காலம் மார்க்கிங் பண்ணிட்டு அப்படியே எடுத்து நீங்க காலம் வழிலாம் நிப்பாட்டி
தக்காளத்தெல்லாம் நிப்பாட்டி நீங்க ஜல்லி போட வேண்டியது தான். இது அவ்வளோதான். ஆனா வந்து நீங்க ஒண்ணு நெனச்சுக்கங்க, நீங்க இந்த கிராஸ் ஆன இடத்துல அப்படியே நீங்க வீடு கட்டுனீங்கன்னா, இது உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க டைல்ஸ் எப்போ போடுறீங்களோ, கிச்சன் மேடெல்லாம் வைப்பீங்க. கிச்சன் உள்ள வந்து கபோ அந்த கடப்பா கல்லு, கிரானைட் கல்லு, டைல்ஸ் எல்லாம் ஒட்டுவீங்க. அதே மாரி பாத்ரூம் உள்ளயும், ஆ வீட்டிலயும் டைல்ஸ் எல்லாம் போடுவீங்க. அந்த இடத்துல எவ்வளோ கிராஸ் இருக்கோ, அந்த கிராஸ் வந்து கிளீனா காமிச்சு குடுக்கும். உங்களுக்கு ஒருவேளை இதுக்கு முன்ன வரைக்கும் இந்த வீடியோ பார்க்கற முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு அத பத்தி எதுவுமே தெரியலன்னாலும், வீடு கட்டுனதுக்கு அப்புறமா அந்த கிராஸ் வரும்போது உங்களுக்கு அது அசிங்கமா தெரியும். இந்த ஓலக்கொட்டா போடுறதுக்கு கூட எவ்வளவு செலவாச்சுன்றதையும் நான் போட்டிருக்கேன். ஏன்னா நீங்க வீட்டு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுதான் நமக்கு மெயினான வேலையே. ஏன்னா சிமெண்ட் மூட்டை எல்லாத்தையும் நம்ம எடுத்துன்னு வந்து ஸ்டோரேஜ் பண்ணணும். அந்த மாடுங்க வந்து இத குத்தி அத கொஞ்சம் கிழிச்சு விட்டுட்டு இருக்கு. இந்த மாடுங்க எல்லாம் வந்து. இது கூட உங்களுக்கு எவ்வளவு செலவாகும், இந்த ஓலக்கொட்டா போடுறதுக்கு எவ்வளவு செலவாகும்ன்றது கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனல் உள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு இதோடைய வீடியோவும் உங்களுக்கு வரும். சரி, நான் சொல்ல வந்தத நானு சொல்லிட்டேன். அப்படி நீங்க மூலமட்டம் போடாம நீங்க பில்டிங்க கட்டிட்டீங்கன்னா, என்ன ஆகும்னா, இந்த டைல்ஸ் போடும்போது உங்களுக்கு அந்த கிராஸ் வந்து உங்களுக்கு கிளீனா வந்து உங்களுக்கு காமிச்சு குடுக்கும். நீங்க அப்படி கிராஸ காமிச்சு குடுக்கும்போது என்ன ஆகும்னா, நாளைக்கு வந்து இந்த ஆ பொதுவா இந்த பெட்ரூம்லாம் தெரியாம கூட போயிடும். ஏன்னா நீங்க கட்டிலு போடும்போது அத மறைஞ்சிடும். கட்டிலு, பீரோ வச்சிருந்தது. ஆனா இந்த ஹால்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளீனா காமிச்சு குடுக்கும். அதனால மூல மட்டும் திருப்பி செய்யுங்க. இல்ல என்கிட்ட சின்ன இடம் தான் இருக்கு. இதுல என்னால மூல மட்டும் போட்டு இடத்தெல்லாம் என்னால வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு நெனைச்சீங்கன்னா, நீங்க அப்படியே பண்ணுங்க. அது நான் தான் இருக்க போறேன். எனக்கு பரவாயில்லன்னா, நீங்க அத பண்ணிக்கங்க. ஆனா, மூலமட்டம் போட்டு மார்க்கிங்க இந்த மாரி தான் பண்ணணும். நூலு கட்டி இது எல்லாமே மூலமட்டத்துக்கா நூல வந்து திருப்பியாச்சு. திருப்பிட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற குழியுடைய சைஸ் வந்து 4க்கு 4 5 அடி ஆழம் வந்து இந்த இடத்துல போடுறாங்க. அதுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் குழி வருதுன்றத இந்த மாரி தான் வந்து மார்க் பண்ணி குழிய வந்து நம்ம மார்க் பண்ணி விடணும். மார்க் பண்ணி விட்டோம்னா, நம்ம ஜேசிபியோ இல்ல ஆளுங்களோ யாரையோ ஒருத்தர வச்சு நீங்க குழி வந்து எடுத்துற போறீங்க. இந்த மார்க்கிங் வந்து ஒரு பில்டிங்ல ரொம்ப 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 முக்கியமான விஷயம்னா, இந்த மார்க்கிங் பண்றது தான். இங்க நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா, கடைசி வரைக்கும் அந்த தப்பு அது அப்படியே தான் வந்துட்டு இருக்கும். இத நீங்க பேஸ் மட்டத்துக்கு உள்ளேயே நீங்க அத திருத்திக்கினா தான் உண்டு. அது பேஸ் மட்டத்துக்குள்ளேயே நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா, அது 2 இன்ச்சு, 3 இன்ச்சுலாம் ஃபோர்ஸ் வந்துரும். அடிக்க ஆரம்பிச்சுரும். நீங்க அத திருத்தத்தலாம் பார்த்தீங்கன்னா, கம்பியெல்லாம் வந்து கிராங்க் அடிச்சு தான் நீங்க அத வந்து திருப்புற மாரி இருக்கும். செய்ய முடியாதுன்னு இல்ல. ஒருவேள செய்ய தவறிட்டீங்கன்னா, கவனிக்க மறந்துட்டீங்கன்னா, அந்த ஃபோர்ஸ் பில்டிங் ஃபுல்லா வந்துரும். இந்த மார்க்கிங் எப்படி பண்றாங்கன்னு பாருங்க. இதெல்லாம் நீங்க இந்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்ச நேரம் உட்காந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னாவே, அழகா ஈஸியா ஒரு முனையில மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது இங்க இருந்து இந்த முனைக்கு 4 அடி. இந்த நூல் கயிறு இருக்கு பார்த்தீங்களா? இது 4 அடி. அதுக்கப்புறம் அந்த அவுட்டருக்கா ஒரு கோடு போட்டுட்டு, இந்த கோட்லருந்து உள்ள 4 அடி. அவ்வளோதான். 4க்கு 4 உங்களுக்கு ஸ்கொயரா வந்துரும். இப்ப நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்க கன்டினியூவா பாருங்க. கன்டினியூவா பார்க்கும்போது, உங்களுக்கு அந்த மார்க்கிங் பண்றது பில்டிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் நான் உங்களுக்கு தொடர்ந்து போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு வந்து புரிஞ்சிரும். நீங்க சிறந்த ஒரு வீடு வந்து நீங்க கட்டணும்னா, ஓரளவு உங்களுக்கு பில்டிங் சம்மந்தப்பட்ட நாலேட்ஜும் உங்களுக்கு இருக்கணும். இது யாரா வேணாலும் இருங்க. வேலை செய்றவங்களா கூட இருங்க. உங்களுக்கு ஓரளவு வந்து பில்டிங் வேலைலாம் தெரிஞ்சா தான், உங்களால சரியான முறையில வீடு வந்து கட்ட முடியும். அதுக்கு தான் இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நானு எடுத்து உங்களுக்கு நான் வந்து தொடர்ந்து இத நானு போட்டுட்டே இருக்கேன். நம்ம சேனல் உள்ள போனீங்கன்னாவே, உங்களுக்கு எது எதுக்கெல்லாம் வீடியோஸ் வேணுமோ எல்லாத்துக்குமே இருக்கு. 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ செலவாகும்ன்றத போட்டிருக்கேன். 400 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டினா எவ்வளோ செலவாகும்ன்னு போட்டிருக்கேன். நெறைய வீடியோஸ் போய் நீங்க நம்ம சேனல்ல நெறைய இருக்கு. நீங்க அத போய் பார்த்தீங்கன்னாவே, உங்களுக்கு பில்டிங் சம்மந்தப்பட்ட ஓரளவு நாலேட்ஜ் உங்களுக்கு வந்து கிளியரா உங்களுக்கு வந்துரும். அப்படி இன்னமும் உங்களுக்கு தெரியலன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. தொடர்ந்து நான் இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்க அத பார்க்கவே உங்களுக்கு ஓரளவு உங்களுக்கு நாலேட்ஜ் உங்களுக்கு வந்துரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த
காலங்குழி மார்க்கிங் வந்து பண்ணியாச்சு. பண்ணிட்டீங்கன்னா, நீங்க அடுத்தது என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து சின்ன இடமா இருக்கு. இந்த ஜேசிபிலாம் உள்ள வராது. அந்த மாரியான இடம்னா, நீங்க என்ன பண்றீங்கன்னா, கையால விட்டு நீங்க குழிய வந்து நீங்க எடுத்துடலாம். நல்ல பெரிய இடம் எனக்கு பரவால்ல. எனக்கு இடம் இருக்கு. நல்ல லாரிலாம், ஜேசிபிலாம் வந்து நல்லா திரும்பி போற அளவுக்கு இடம் இருக்குன்னா, ஜேசிபி வச்சு எடுங்க. அதுதான் உங்களுக்கு கம்மியான காஸ்ட். அடுத்தது உங்களுக்கு அதுவும் நான் சொல்றேன். இப்போ ஃபுல்லா நானு மார்க்கிங் பண்ணியாச்சு. பாருங்க. நூலு கட்டி மூலமட்டம் திருப்பி தான் இத நான் ஃபுல்லா மார்க் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாவே உங்களுக்கு நான் இத காமிக்கிறேன் பாருங்க. பாத்தீங்களா? இது ஃபுல்லா மார்க் பண்ணியாச்சு. இப்ப இந்த சென்டர் மட்டும் தான் சென்டருக்கு மட்டும் குலுக்கி மார்க் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்ப. இந்த குழியையும் வந்து இதுல ஒரு 4 குழி வந்து மார்க் பண்ணணும். இத பண்ணிட்டோம்னா ஜேசிபி வச்சு அடுத்தது எடுக்க வேண்டியது தான். அடுத்தது ஜேசிபிக்கு உங்களுக்கு செலவாகும்ன்றத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ இதுல மொத்தம் 12 குழி வருது. 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு. 12 குழி வருது. இந்த 12 குழிக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வேலையாட்கள வச்சு நீங்க பள்ளம் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளவு செலவாகும்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆளு 2 குழி எடுத்து தரை போடுறதுக்கு ஒரு ஆளுக்கு ரூ. 1100 சம்பளம். நீங்க ரூ. 1000 ஒரு ஆளுக்கு சம்பளம் வச்சா கூட 12 குழிக்கு பாத்தீங்கன்னா 6 ஆளு ரூ. 6000 செலவாகும். ஜேசிபி வச்சு எடுக்கிறதுக்கு வெறும் ரூ. 3500 தான் செலவாச்சு. உங்களுக்கு இதிலேயே ரூ. 2500 உங்களுக்கு மிச்சம். அதுவும் இல்லாம டைமிங்கும் மிச்சம். இந்த ஜேசிபி ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா 11 மணி போல தான் பள்ளம் எடுக்க ஆரம்பிச்சது. 3 மணிக்கெல்லாம் 12 குழியுமே எடுத்தாச்சு. எடுத்து ஜேசிபிக்காரு குடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த குழியில சைடுல இருந்த எக்ஸ்ட்ராவான மண்ணு எல்லாத்தையும் கழிச்சிட்டு தரை ஜல்லி போடுறதுக்கு மணி 6 ஆயிடுச்சு. அதாவது ஒரே நாள்லயே உங்களுக்கு வேலை முடிஞ்சிச்சு. இதுவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நீங்க கையால விட்டிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 6000 செலவு ஆவறது இல்லாம, உங்களுக்கு நாள் ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 4 மணிக்கெல்லாம் அந்த தரை போட்டுட்டு, அதுக்கப்புறம் மீதி வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. வேலை செய்யற ஆளு எல்லாருமே. அடுத்த வேலை என்னவோ, அத பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால உங்களுக்கு ஜேசிபி வந்து எடுக்கிற மாரி இருந்ததுன்னா, நீங்க ஜேசிபி வச்சு எடுத்துக்கணும். இதுல இன்னும் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஜேசிபி எடுக்கும்போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்ல மணல் மாரியே ஈஸியா இருக்கிற மாரி இருக்கும். ஆக்சுவலி இது 3 அடி வரைக்கும் தான் இந்த மாரி மணலா நல்லா ஈஸியா இருக்கு. கீழ போனா இது கிராவல் மண்ணு. செம்மண்ணு மிக்ஸிங்ல கிராவல் மண் வருது. கீழ இருக்கிற 2 அடி எடுக்க முடியாது. ஜேசிபியே பார்த்தீங்கன்னா திணறிச்சு அந்த இடத்துல. அவ்வளோ ஸ்ட்ராங்கு. கீழ கடைசி 2 அடி எடுக்க முடியல. ஆனா வேலையாட்களால அத செய்யவே முடியாது. ரொம்ப கஷ்டம் அது. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஜேசிபிய வச்சு பள்ளம் போடுங்க. காலம் குழி இந்த வீடியோல வந்து உங்களுக்கு காலம் குழி மார்க்கிங் பண்றதுல இருந்து காலம் குழி எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோல உங்களுக்கு காலத்தை நிப்பாட்டி எவ்வளவு சைஸ் ஜல்லி போடணும், எத்தனை மூட்டை போடணும், அது எல்லாமே உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்றேன். மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.